இப்போ நம்ம சுரக்காய் சட்னி பண்ண போகிறோங்க. சுரக்காய் 1/2 கிலோ எடுத்து பாருங்கள், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து 4 பழம் எடுத்திருக்கேன், அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. எண்ணெய் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். உப்பு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு. நம்ம இப்படி அடுத்தது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், குக்கர் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நம்ம கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. அடுத்தது பாருங்கள், பச்சை மிளகாய் 4 போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, வெங்காயமும் போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கிடுங்க. இப்போ நம்ம காய் போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கிடுங்க காயை. 1 டேபிள் ஸ்பூன் பாருங்க உப்பு போட்டுக்கலாம். உப்பு பாதி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் பாதி போட்டுக்கலாம். நம்ம காய் நல்லா வணங்கணுங்க. பாருங்க, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இந்த காய் நல்லா தண்ணி விடுங்க. காய் நல்லா வணங்க தண்ணி விடுங்க. பாருங்க, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நல்லா வணங்கட்டுங்க. பாருங்க, இப்போ தக்காளி நம்ம போட்டுக்கலாங்க. போட்டு இது கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாங்க. நம்ம இதுக்கு புளி பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் புளி கூட வச்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கெடாமல் நல்லா இருக்குங்க. இதுவும் வந்து அப்போதைக்கப்போ சாப்பிட்னா கெடாது உங்களுக்கு. பாருங்க, நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ, நமக்கு லிக்விடாக வேணுமா கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் அளவாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பத்தாதது உப்பு. பாருங்க, இந்த அளவு மறுபடியும் போடுறேன். பாருங்க, தண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்திக்கெலாம் வேணால் கெட்டியாக செஞ்சுக்கோங்க. தோசை இட்லிக்குன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி செஞ்சுக்கலாங்க. பாருங்க, இந்த அளவு போகுது நமக்கு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுடலாங்க. ஒரு 5-6 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5-6 விசில் விட்டுட்டேன். இப்போ நம்ம நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் வெயிட் எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம இது கடைஞ்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போடுறதுனாலும் போட்டு எடுத்துடலாங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு வேணால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மாதிரி மத்து வச்சுட்டு நம்ம கடைஞ்சி விட்டுடலாங்க. நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இல்லைன்னா நம்ம வந்து மிக்சியில் கூட ரெடி அடித்து எடுத்துடலாங்க. பாருங்க, நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சுரக்காய் சட்னி ரெடிங்க.